தடைகள் சறுக்கிடும் வேளையிலே தாங்கி நடத்திடும் கிருபை, சாகும் வரையில் உழைக்க சார்ந்து நிற்பதும் கிருபை. ஓ, சாகும் வரையில் உழைக்க சார்ந்து நிற்பதும் கிருபை. நான் நிற்பதுமோ தேவ கிருபை, நீர்மூலமாகாததும் கிருபை. நான் நிற்பதுமோ தேவ கிருபை, நீர்மூலமாகாததும் கிருபை. பலவீனம் என்னை நெருக்கும் போது பலப்படுத்தியதும் கிருபை. சேர்ந்து சொல்லுங்க, பலவீனம் பலப்படுத்தியதும் பலப்படுத்தியதும் கிருபை. சோர்ந்து போகும் நேரம் சூழ்ந்து கொண்டதும் கிருபை. சோர்ந்து போகும் ஏசப்பா, அந்த கிருபை என்னை சூழ்ந்து கொண்டதே, கொண்டதும் கிருபை. நான் நிற்பதுமோ தேவ கிருபை, நிர்மூலமாகாததும் கிருபை. நான் நிற்பதுமோ நிர்மூலமாகாமல் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்தது. தேங்க்யூ லார்ட். இஸ்ரவேலை காக்கிற தேவன், அவர் தூங்குவதும் இல்லை, அவர் உறங்குவதும் இல்லை. கர்த்தர் நமக்கு நிழலாய் இருக்கிறார், தேவன் நமக்கு துணையாய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நமக்கு துணையாய் இருந்து நடத்தி இருக்கிறார். கடந்த நாட்கள் முழுவதும் நம்மளை பாதுகாத்திருக்கிறார். இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை இன்றுமே இனி காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவே. இஸ்ரவேலை உறங்கவில்லை, உறங்கவில்லை, தூங்கவில்லை. கசந்த மாறா மாதுரமாகும் வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கசந்த மாறா மாதுரமாகும் வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கண்ணீரோடு நீ விதைத்தாய், கம்பீரமாய் அறுத்திடுவாய். கண்ணீரோடு நீ ஏசப்பா அறுத்திடுவாய். இஸ்ரவேலை காக்கும் உறங்கவில்லை. எல்லா சத்தமாய் பாடுங்க. ஓ, இஸ்ரவேலை காக்கும் தேவன். தண்ணீரை கடக்கும் போது, ஓ தண்ணீரை நீ கடக்கும் போது
நீ கடக்கும் போது நான் கூட இருப்பேன்னு சொன்னார்ல. ஓ துடை தீடுவார் வெள்ளம் போல சத்துரு வந்தார், ஆவியால் கொடியேற்றிடுவார். வெள்ளம் போல சத்துரு வந்தார், ஆவியால் கொடியேற்றிடுவார். இஸ்ரவேலை அவர் உறங்கவில்லை, ஓ இஸ்ரவேலை. கடந்த 5 மாதங்கள் நம்மளை காத்தவர் இந்த புதிய மாதத்துக்குள்ள நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஏசையா ஓ எண்ணி எண்ணிப்பா எண்ணிப்பா எபினேசர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணிப்பா, ஓ எண்ணிப்பா எபினேசர் செய்த நன்மைகளை. நன்றி 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 கோடி கோடி நன்றி, வாலிகளை செலுத்திடுவோ ஏசையா. நன்றி ஓ நன்றி ஏசப்பா, வாலி செலுத்திடுவோ. எண்ணிப்பா எண்ணி எண்ணிப்பா எண்ணிப்பா எபினேசர் செய்த நன்மை ஏசையா. எண்ணி எண்ணிப்பா எண்ணிப்பா எபினேசர் செய்த. நம்ம எல்லாரும் இந்த பாடலை கரங்களை தட்டி பாட போகிறோம். ஆமென். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீர் சிலுவையிலே பலியானீரே. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெறுவதற்காக சிலுவை மரணத்தில் இயேசு நமக்கு செய்த தியாகம், நமக்கு கொடுத்த பெரிய ஆசீர்வாதம். ஆமென். அவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை அவர் சந்ததிகளும் சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு அவர் உதவி செய்கிறாரே. ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை எல்லாம் எல்லாரும் சொல்றோம். ஆமென் ஆமென். கரங்களை தட்டி எண்ணி எண்ணிப்பா எண்ணிப்பா எபினேசர் செய்த நன்மைகளை. ஓ எண்ணி எண்ணிப்பா எண்ணிப்பா எபினேசர் செய்த நன்மைகளை. நன்றி 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 கோடி கோடி நன்றி, பாலிகளை செலுத்திடுவோ. ஆஹா நன்றி 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 கோடி கோடி நன்றி, பாலிகளை செலுத்திடுவோ. நன்றி 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 கோடி கோடி நன்றி, பாலிகளை செலுத்திடுவோ. ஆஹா ஆஹா நன்றி நன்றி நன்றி, பாலிகளை செலுத்திடுவோ. தண்டிக்கப்பட்டார் நம் மன்னிப்படைய நீதிமானாக்கினாரே, நொறுக்கப்பட்டார் நம் மீட்படைய நித்திய ஜீவன் தந்தார். தண்டிக்கப்பட்டார் நம் மன்னிப்படைய நீதிமானாக்கினாரே, நொறுக்கப்பட்டார் நம் மீட்படைய நித்திய ஜீவன் தந்தார். சொல்லுங்க நன்றி 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 கோடி கோடி நன்றி, பாலிகளை செலுத்திடுவோ. ஆஹா நன்றி நன்றி நன்றி. எண்ணிப்பா எண்ணிப்பா எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணிப்பா எண்ணிப்பா எபினேசர் செய்த நன்மைகளை. காயப்பட்டார் நம்
சுகமாக நோய்கள் நீங்கினதே. சுமந்திக் கொண்டா நம் பாடுகள் சுகமானும் தழும்புகளா. சொல்லுங்க, காயப்பட்டா நம் சுகமாக நோய்கள் நீங்கினதே. சுமந்திக் கொண்டா நம் பாடுகள் சுகமானும் தழும்புகளா. ஓ நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் விடுதலையோடு கரங்களை தட்டி அர்ப்பரிப்போடு நன்றி நன்றி நன்றி. கோடி கோடி நன்றி. பாலிகளை செலுத்திடுவோ. ஆஹா நன்றி நன்றி நன்றி. கோடி கோடி நன்றி. பாலிகளை செலுத்திடுவோ. நன்றி அப்பா ஏசையா. திடுவோ எண்ணி எண்ணிப்பா எண்ணிப்பா எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணி எண்ணிப்பா எண்ணிப்பா எபினேசர் செய்த நன்மைகளை. சாபமானால் நம் சாபம் நீங்க மீட்டாரை சாபத்தினின்று. ஆபிரகாமில் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டோ. சாபமானால் நம் சாபம் நீங்க மீட்டாரை சாபத்தினின்று. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டோம் சிலுவையினா. ஓ நன்றி நன்றி நன்றி. செலுத்துங்க, துதி பலிகளை செலுத்தி விடுதலையோடு பாடுவோமா. தேங்க்யூ மாஸ்டர். வல்லமை ஹல்லேலூயா. திடுவோ நன்றி நன்றி நன்றி. கோடி கோடி நன்றி. பலிகளை செலுத்திடுவோ. நன்றி நன்றி நன்றி. பலிகளை செலுத்திடுவோ. எண்ணி எண்ணிப்பா எண்ணிப்பா எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணி எண்ணிப்பா எண்ணிப்பா எபினேசர் செய்த நன். சொல்லுங்க, எண்ணி எண்ணிப்பா எண்ணிப்பா எபினேசர் செய்த நன்மைகளை. நன்றி 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 அப்பா. இந்த நாளை தந்தீரே ஏசையா. நன்றி அப்பா. மகிமையே தேடுவோம். மறுபடியும் சொல்லுங்க, நன்றி நன்றி நன்றி. நன்றி நன்றி நன்றி. கோடி கோடி நன்றி. பாலிகளை செலுத்திடுவோ. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தவரே. அவர் ஒருவரே நம்ம மேல அக்கறை உள்ளவர். அவர்தான் நமக்காக பரிதபிக்கிறவர். நமக்காக பரிதபிக்கிற நல்ல பிரதான ஆசாரியர் அவர். எப்படி வேணாலும் போட்டோம், எப்படி வேணாலும் இருக்கட்டும் நினைக்கவே மாட்டாருங்க. துன்பத்தின் நடுவிலே, துயரத்தின் நடுவிலே, அழுகையின் நடுவிலே, கண்ணீரின் நடுவிலே ஓடி வந்து அழாதே என்று சொல்லுகிறவர் அவர் ஒருவரே. தேவைகளின் நடுவிலே தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், நீ என்ன கேட்க வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று நம்மிடத்தில் கேட்கிறவர் அவர் ஒருவரே. நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. வானங்களையும் அதன் சேனைகளையும் உண்டாக்கின கர்த்தர் ஒருவர். வானங்களையும் அதன் சேனைகளை உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். வானங்களையும்
வானத்தின் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். பூமியையும் அதில் உள்ளவைகளும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். சமுத்திரமும் அதில் உள்ளவைகளும் காப்பாற்றுவீர் நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே. மீண்டும் சொல்லுவோம், நீர் ஒருவர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே. கண்ணீர்களையும் தம் கையால் அளந்து பூமியின் மண்ணை அரக்காலால் அடக்கி. தண்ணீர்களையும் தம் கையால் அளந்து பூமியின் மண்ணை அரக்காலால் எடுத்து. மலைகளை பிடித்து தம் கையில் எடுத்து பர்வதங்களை தராசில் நிறுத்தும். மலைகள் பிடித்து தம் கையில் எடுத்து பர்வதங்களை தராசில் நிறுத்தும். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே. கைகளை உயர்த்தி. நீர் ஒருவரே. நீர் ஒருவரே. நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே. மீண்டும் சொல்லுவோம், நீர் ஒருவரே. அவர் ஒருவரே சர்வ வல்லமை உள்ளவர். நீர் ஒருவரே. நீர் ஒருவரே. இயேசு ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே. நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே. நீர் ஒருவரே. ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே. ரெண்டு கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். எங்களை நடத்தின தயவுக்காக ஸ்தோத்திரம், கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். மீதியான நேரங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த கால வேளையில் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராக கடந்து வரலாம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 30வது சங்கீதம். 30வது சங்கீதம். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசும்படியாக இந்த மாதத்தில் தேவன் நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். சங்கீதத்தின் புஸ்தகம் 30வது சங்கீதம் அதன் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்பார். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். எல்லாரும் அந்த வசனம் எடுத்தீங்களா? நம்ம சேர்ந்தே படிக்க போகிறோம். ஒரு முறை கூட அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? என் புலம்பலை ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் இன்றைக்கு ஒரு விசேஷித்த நன்மையை, ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, தேவ மனிதனாகிய தாவீது சொல்லுகிறார், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர் அப்படின்னு சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர்.
தாவீது எழுதுகிற அநேக விஷயங்களை படிக்கும் பொழுது எல்லாமே தன்னுடைய அனுபவத்தில் சந்தித்த காரியங்களை குறித்தே அவர் எழுதியிருப்பார். தன் வாழ்க்கையில் கடந்த அனுபவங்கள், தன் வாழ்க்கையில் சந்தித்த பிரச்சனைகள், தன் வாழ்க்கையில் அனுபவித்த நிறைய சூழ்நிலைகள், இதிலெல்லாம் தேவன் எப்படி எனக்கு அற்புதம் செய்தார், இதிலெல்லாம் தேவனுடைய அற்புத செயல்கள் எப்படி நடந்தது என்பதை குறித்து சங்கீதங்களின் பகுதிகள் அதிகமாக எழுதியிருக்கிறதை, பாடியிருக்கிறதை நீங்கள் படிக்கலாம். அதில் ஒரு விஷயம் சொல்றாரு, ஏன் புலம்பல அவர் ஆனந்த களிப்பாக மாற்றிவிட்டார். அல்லேலூயா. மனிதனின் வாழ்க்கை ஒரு சந்தோஷமான நிலைகளுக்குள்ளே இன்றைக்கு இல்லை. எதிர்பார்க்கிற மகிழ்ச்சி, எதிர்பார்க்கிற சந்தோஷம், எதிர்பார்க்கிற ஆனந்தம் மனிதனுடைய வாழ்க்கையில இல்லை. நிறைய பேர் அருமையானவர்கள் எப்பொழுதும் வாழ்க்கையில துக்கத்தோடு தான் இருக்கிறார்கள். ஏதோ ஒரு காரியம் மனிதனுடைய இருதயத்தை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு காரியம் மனுஷனுடைய இருதயத்தை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு விஷயம் மனுஷனுடைய இருதயத்தில் ஒரு சஞ்சலத்தை, ஒரு தவிப்பை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. எப்போ பார்த்தாலும் அழுது கொண்டே இருக்கிறோம், எப்போ பார்த்தாலும் கண்ணீர் வடித்து கொண்டே இருக்கிறோம். இது மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற காரியம். ஆனால் வேதம் சொல்கிறது இது தொடருவதில்லை, இந்த புலம்பல் ஆனந்த களிப்பாக மாறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இன்னைக்கு பாருங்கள், எத்தனை பேர்கள் சந்தோஷமாக உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பணம் அவர்களை சந்தோஷப்படுத்துகிறதா? அவர்கள் இருக்கிற வாழ்க்கையின் நிலைமை அவர்களை சந்தோஷப்படுத்துதா? இல்லை புகழின் உச்சியில் இருக்கிறவர்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்களா? வசதியான உலகத்திலே எல்லாராலும் ஏறிட்டு பார்க்கக்கூடிய நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்களே, அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்களா? இல்லை. வெளிப்புறமான தோற்றத்தில், வெளிப்புறமான நிலையில் மகிழ்ச்சியாக இருப்பதை போல நடிக்கிறார்கள். மனுஷனை மாதிரி நடிக்க ஒருத்தருக்கும் தெரியாது. அவ்வளோ அழகாக நடிக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறதை போல. ஆனால் உள்ளமோ எப்பொழுதும் புலம்பிக்கிட்டே இருக்கு. ஏன் எனக்கு இப்படி நடக்குது? ஏன் காரியம் ஏன் இப்படி இருக்குது? ஏன் வீட்டில் ஏன் இப்படி நடக்குது? ஏன் பிள்ளைக்கு ஏன் இப்படி நடக்குது? ஏன் குடும்பத்தில் ஏன் இப்படி நடக்குது? எப்போ பார்த்தாலும் இதே பாட்டு தான். எனக்கு இப்படி நடந்துட்டு, என் வாழ்க்கையில் இப்படி நடந்துட்டு, நான் நினைக்காதது இப்படி நடந்துட்டு, இப்படி புலம்பிக்கிட்டே இருக்கோம். கடந்த 5 மாதங்கள், இந்த வருஷத்தை தொடங்கி 5 மாதங்கள் கடந்து போயிட்டு 5 மாதமும் வாழ்க்கையில் புலம்பிக்கிட்டு தான் இருந்திருக்கிறோம். நடந்ததை நினச்சி நடந்ததை, கடந்து போன காரியத்தை சொல்லி அருமையானவர்களே, எப்போ சேர்ந்திருந்தாலும், எப்பொழுது பாருங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் இப்படி நடந்தது அப்படி சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறோம். இந்த 6வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு தீர்க்க தரிசனமாக ஒரு காரியத்தை சொல்றாரு. இனி நீ புலம்ப மாட்டாய், என்னுடைய நாவு கர்த்தரை துதிக்கிற சந்தோஷம், ஆனந்தம் உன் மேல இருக்குது, உன் குடும்பத்திற்குள்ள அது வரப்போகுது. அல்லேலூயா. சந்தோஷமான காரியம் தான் நம்மளை மகிழ பண்ணும். துக்கமான சூழ்நிலைகள் நம்முடைய இருதயத்தை பல நேரத்தில் கலங்க பண்ணி விடுகிறது. புலம்பிக்கிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் புலம்பல் இனிமே ஆனந்த களிப்பாக மாறப்போகிறது. ஏன் புலம்புறோம்? கசப்பு வாழ்க்கையில். நகோமி சொல்லுகிறாள், என்னை மாறாய் என்று சொல்லுங்கள். நான் ஒன்று நினச்சேன், ஒன்று நடந்துச்சு. என் பிள்ளைங்க வாழ்க்கை இப்படி இருக்கும்னு நினச்சேன், ஆனால் என் பிள்ளை வாழ்க்கை இப்படி நடந்துச்சு. என்ன நகோமின்னு கூப்பிட வேண்டாம், எப்படி என் பேரை மாற்றிருங்க. எப்படி மாற்றுங்க? மாறான்னு சொல்லுங்க. மகா கசப்பு என் வாழ்க்கையில் என்னை சந்தித்து விட்டது. மகா கசப்பு. தேவனுடைய பிள்ளைகளே, அப்படின்னா கசப்பின் நிமித்தம் புலம்பல். நினைக்காதது, எதிர்பார்க்காதது, யோசிக்காதது தன் வாழ்விலே சம்பவித்த போது சொல்லுகிறாள், ஐயோ நான் சந்தோஷமா இல்லை, நான் எப்படி இருக்கிறேன்? புலம்பிக்கிட்டே இருக்கிறேன். மருமக்களை பார்த்து சொல்றா, போங்கம்மா போங்க, உங்க வழியை பார்த்து போங்க, பிழைக்கிறதுக்கு வழியை பாருங்க. என் கூட இருந்தால் நீங்கள் நல்லா வாழ முடியாது, என் கூட இருந்தால் சந்தோஷமா இருக்க முடியாது, என் கூட இருந்தால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. நீங்கள் சந்தோஷமா இருக்கணும்னா நீங்கள் போயிருங்க, என்னை விட்டு போயிருங்க, எப்படியாவது பிழைச்சிக்கிடுங்க. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, அப்படித்தான் அவள் சொல்லுகிறாள். அவ்வளவு நெருக்கம், அவ்வளவு காரியம் தன் வாழ்க்கையிலே சம்பவித்திருக்கிறது. அந்த புலம்பின நகோமியினுடைய குடும்பத்திலும் கர்த்தர் ஒரு சந்தோஷமான காரியத்தை கொடுத்து புலம்ப வைக்காமல் அவர்களை சந்தோஷப்படுத்தினாரே. ஆமென்.
யோபு தன் வாழ்க்கையில் இழந்து நிற்கிறான், தன் வாழ்வில் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறான். எப்படி பாருங்க அந்த இழப்பின் நிலையை சொல்றாரு. தன் வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த புலம்பல் பாருங்க, அவர் எப்படி புலம்புறாரு பாருங்க. 30ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோபின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 26 31 வரைக்கும் படிச்சா கடைசியா சொல்றாரு, என் சுரமண்டலம் கூட புலம்பலாக மாறிற்று. என்ன சொல்றாரு பாரு, ஏன் சுரமண்டலம் கூட, ஐயா ஆனந்தத்தோடு பாட வேண்டிய சுரமண்டலம், ஆனந்தத்தோடு வாசித்து பாட வேண்டிய சுரமண்டலம் இப்ப எப்படி மாறிச்சான், புலம்பலாக மாறிற்று. 26 சொல்றாரு, நான் வெளிச்சத்தை விரும்பினேன், எனக்கோ இருள் வந்தது. அவர் சொல்றாரு, நான் கருத்து போயிருக்கிறேன். எப்படி வெயில்ல போனா கருத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, உண்மைதான் போல அது. ஆமே, சில என்ன சொல்லுவாங்க பிள்ளைகளை பார்த்து, ரொம்ப வெயில் அடிக்குப்பா, வெயிலில் போகாத, என்ன பண்ணிடுவ, கருத்துருவ அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அவர் சொல்றாரு, அப்படி நான் கருத்து போனேன் அப்படிங்கிறாரு பாருங்க, அலறுகிறேன் அப்படிங்கிறாரு. என் எலும்பெல்லாம் என்ன செய்யிட்டான், காய்ந்து போயிட்டுங்கிறாரு. கீழே சொல்றாரு, என் சுரமண்டலமும் புலம்பலா மாறிட்டுங்கிறாரு. ஐயா, ஒரு நாளில் தன் குடும்பத்தோடு பிள்ளைகளோட மகிழ்ச்சியாக எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் இருந்த யோபியினுடைய வாழ்க்கையிலே புலம்பல் நாள் ஒன்று வந்தது. 42ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அதே யோபியினுடைய வீட்டிலே ஒரு பெரிய ஆனந்த களிப்பு உண்டாயிற்று. ஹல்லேலூயா. எந்த இடத்திலே புலம்பல் உண்டானதோ, எந்த இடத்தில் அழுகை உண்டானதோ, எந்த இடத்திலே சஞ்சலம் உண்டானதோ, எந்த இடத்திலே தவிப்பு உண்டானதோ, எந்த இடத்திலே போராட்டங்கள் ஏற்பட்டதோ, அதே இடத்துக்குள்ளே, அதே வீட்டுக்குள்ளே கர்த்தர் சொல்றார், இந்த மாதத்தில் ஒரு ஆனந்த சந்தோஷத்தை கர்த்தர் கொடுப்பேன்னு சொல்றாரு. விசுவாசம் இருந்தால் நல்ல கையை தட்டி ஆமென் என்று சொல்லுங்கள். இவ்வளவு நாள் அழுது 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 உங்க வாழ்க்கையில் சோர்ந்து போயிட்டீங்களா? இனிமே உங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வரக்கூடாது. உங்க வாயில கர்த்தரை துதிக்கும் புதுப்பாட்டை கர்த்தர் கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. கண்ணீர் வடிச்சது போதும், அழுது துக்கேத்தது போதும், புலம்புனது போதும். அவங்களுக்கு நடக்குது, எனக்கு நடக்கலையே, அவங்களுக்கு கைகூடுது, எனக்கு கைகூடலையே, ஐயோ நல்லவங்களா நான் வாழ்ற, எனக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. எப்படியோ வாழ்றவங்களுக்கெல்லாம் நல்ல நல்ல காரியம் நடக்குது, புலம்ப வேண்டாம். ஆண்டவர் சொல்ல, உன் வீட்டுக்குள்ள ஒரு ஆனந்தத்தை நான் கொடுக்க போகிறேன், உன் வீட்டுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க போகிறேன், உன் வீட்டுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன். கடந்ததை நினைச்சு என்ன அழக்கூடாது, நடந்ததை நினைச்சு என்ன அழக்கூடாது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்வார். ஆமென். புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த களிப்பை நான் தருவேன். இந்த மாதம் ஒரு விசேஷித்த சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்ய போகிறார். ஆமென். சந்தோஷத்தை இன்னைக்கு பார்க்க முடியல, மகிழ்ச்சியை பார்க்க முடியல, சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, முடியல. அவருடைய முகம் காட்டி கொடுக்குது, எப்போ பார்த்தாலும் சோர்வாக தான் இருக்குது, பார்த்தாலே தெரியுது. சொல்கிறாங்க, என்ன சிஸ்டர் பிரச்சனை, ஏன் சிஸ்டர் இப்படி இருக்கீங்க, என்ன பிரதர் ரொம்ப வாடி போயிருக்கீங்களே, என்ன பிரச்சனை? அவங்க சொல்லுவாங்க, ஒன்றுமே இல்லையே, நல்லா தானே இருக்கேன். ஆனால் அந்த இருதயம் இருக்கு பாருங்க, இந்த இருதயம் உடைக்கப்பட்டிருக்கும், இந்த இருதயம் சஞ்சலத்தினால் நிரம்பி இருக்கும், இந்த இருதயம் கஷ்டத்தினால் நிரம்பி இருக்கும், இந்த இருதயம் வேதனையினால் நிரம்பி இருக்கும். அதனால் அது முகம் காட்டி கொடுக்குது. அதான் சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம்னு எடுத்து பார்த்துடாதீங்க, அதெல்லாம் வசனம் கிடையாது, பொதுவான வார்த்தை. ஆமென். நம்ம சொன்ன உடனே அந்த வசனம் எங்கே இருக்குன்னு தேடுவாங்க சில ஆட்கள்லாம். உண்மையாக வசனத்தை சொன்னால் தேட மாட்டாங்க, பைபிளை மூடி வச்சுக்கிடுவாங்க. இப்படி ஏதாவது சொன்னால் ஆமாம் ஆமாம் அது கேள்விப்பட்டிருக்கேன், அந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க பாருங்க. கவனிங்க, அகத்தின் அழகு. மனுஷனுடைய இருதயம் எப்போ பார்த்தாலும் பாரம் நிறைந்ததாக இருக்குது, கவலையாக இருக்குது, என்னன்னு தெரியல, சொல்ல முடியல. சில ஆட்கள்லாம் தன் பாரத்தை சொல்லாமலே மனசுக்குள்ளே வச்சு புலம்பிக்கிட்டே இருக்காங்க. ஒத்துரும் இதை போய் மனைவிக்கிட்டே சொன்னால் மனைவியும் புலம்புவா, அப்போ 2 பேரும் சேர்ந்து புலம்ப வேண்டியிருக்கும். அவளாவது சந்தோஷமாக இருக்கட்டும் சொல்கிறது இல்லை. பிள்ளைகளிடத்தில் சொல்கிறதே இல்லை, சொன்னாலும் அது கேட்க போகிறது இல்லை, அது 2வது விஷயம். கவனிங்க, மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு சொல்கிற எல்லாம் தூக்கி போட போகிறோம். உள்ளே இருக்க சஞ்சலம், கவலை, பாரம், துக்கம், வேதனை எல்லாத்தையும் தூக்கி போட்டு இந்த மாதம் முழுவதும் ஒரு சந்தோஷம் உங்களை நிரப்போம்.
பாடிட்டே இருக்க போறீங்க, தேவனை துதிச்சிட்டே இருக்க போறீங்க. ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. இவ்வளவு சொல்லிங்க சில ஆட்களுடைய முகம் இன்னும் கரெக்டாக வரல, சீரியஸாக தான் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஏன்னா 5 மாதம் அவங்க அப்படி இருந்துட்டாங்க பாருங்க, இந்த முகத்தை அப்படி வச்சு. அது என் பிரசங்க பண்ண உடனே மாறுமா? மாறாது. அது கேட்கத்தான் மாறும். இப்போ கொஞ்சம் பிரைட் வந்திருக்கு, பரவாயில்ல. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அல்லேலூயா. எனக்காவது லைட்டு போட்டு தான் பிரைட்டு, உங்களுக்கு லைட் இல்லாமலே பிரைட்டு. ஆமென். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ஒருத்தர் கேட்டார், டிவியில் நல்ல அழகாக கலராக இருக்கிறவே, நேரில் பார்த்தா கருப்பாக இருக்கிறவேன்னு. எல்லாம் லைட்டு தான், பிரைட்டு தான். ஆமென். ஏன் சொல்கிறேன்னா, நம்மளால் பாருங்க என்ன சொன்னாலும் அந்த வார்த்தைக்குள்ளே நம்ம வர முடியலைன்னா அவ்வளோ உள்ள ஸ்டோர் ஆகிருக்கு, அவ்வளவு பிரச்சனை. ஐயோ, ஒரு பக்கம் மனைவி, ஒரு பக்கம் பிள்ளைகள், ஒரு பக்கம் வேலை, ஒரு பக்கம் கடன், ஒரு பக்கம் பணம், ஒரு பக்கம் இப்படி ஒன்று ஒன்றா நெருக்கிட்டு இருக்கு. அது ஜூன் மாதம் வந்துச்சா இன்னும் கூட கொஞ்சம் நெருக்கும் பாருங்க. இன்னும் பேக் வாங்கலை, இன்னும் ஷூ வாங்கலை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்னும் யூனிஃபார்ம் எடுக்கலை. எனக்கு அந்த பேக்கு தான் வேணும், அதுக்கு கொம்பு வச்சது வேணும், அதுக்கு வால் வச்சது வேணும். அப்படின்னா குரங்க வாங்கிட்டு போ, அது வேணும், இது வேணும். இது வேற பாருங்க, எதையாவது எங்கேயாவது பார்த்ததை கேட்பாங்க, எனக்கு இப்படி தான் வேணும், இப்படி தான் வேணும். தோத்துரும். அதனால ஜூன் மாதம் வந்தாலே நிறைய பெற்றோர்கள் தோத்துரும் மே மாதத்திலேயே முகத்தை சுருக்கிடுவாங்க. என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையே, அட்மிஷன் அங்கே போடவா, இங்கே போடவா, அங்கே அவ்வளோ கேட்குறானே, இங்கே எவ்வளோ கேட்குறானே, எங்கே போகிறேன்னு தெரியுதுலையே, ஒரே குழப்பம். அதனால தான் ஜூன் மாதம் 1ஆம் தேதியில் கர்த்தர் சொல்கிறார், புலம்பாத, சந்தோஷமாக இரு, நான் நடத்துவேன், நான் தருவேன், என் சித்தத்தை வெளிப்படுத்துவேன், என் தீர்மானத்தை வெளிப்படுத்துவேன். ஆமென் சொல்லுவோமா? புலம்பல ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார். ஆமென். சரி, எது எது ஆனந்த களிப்பை கொண்டு வரும்? ஆண்டவர் எப்படி அந்த புலம்பலை மாற்றி ஆனந்த களிப்பை நமக்கு ஆண்டவர் தருவார்? வாசிக்கலாமா? 92ஆம் சங்கீதம், 92ஆம் சங்கீதம், அதை 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர், உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தம் விடுவேன். வாசிக்க ஆரம்பிச்சிட்டான்ல, என் அது வந்துடும். ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய கிரியைகள், கர்த்தருடைய செயல்கள் நம்மளை என்ன பண்ணுமா? மகிழ்ச்சியாக்குமா? சத்தமாக தான் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல கவனிங்க. தேவனுடைய கிரியைகள், தேவனுடைய செயல்கள், அது நம்மளை மகிழ்ச்சியாக்கும். கர்த்தருடைய செயல்கள். நம்ம தேவன் யார்? நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் யோசனையில் பெரியவரும் செயல்களில் வல்லவருமாயிருக்கிற கர்த்தர். செயல்களில் வல்லவர். அவரை மாதிரி கிரியை செய்ய, அவரை மாதிரி செயல்படுத்த இந்த உலகத்தில் எந்த மனுஷனாலும் முடியாதுங்க. அப்படி மகிமையான காரியத்தை செய்வார். நீங்க சிம்பிளா நினைப்பீங்க, அவர் பெருசா நினைப்பாரு. நீங்க சின்னதா முடிச்சிடணும்னு நினைப்பீங்க, ஆரம்பிச்சிருப்பீங்க, அவர் பெருசா முடிப்பாரு. நிறைய பேர் சொல்லியிருக்கதை நான் கேட்டிருக்கேன். சிம்பிளா தான் ஆரம்பித்தோம், சின்னதாக தான் ஆரம்பித்தோம், கொஞ்சம் போல கையில் இருந்து அதை வச்சு ஆரம்பித்தோம், முடிக்கும் போது பார்த்தா இது எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. இது உங்கள் செயல்கள் அல்ல, அது கர்த்தருடைய செயல்கள். அது உங்கள் திறமை அல்ல, கர்த்தருடைய கிரியை. அது உங்கள் பராக்கிரம் அல்ல, தேவனுடைய கிரியை. மனுஷன் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கு அரியமாய் கிரியை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். நம்ம ஆண்டவர் எப்பொழுதுமே நம்முடைய எண்ணங்களுக்கு, நம்முடைய திட்டங்களுக்கு, நம்முடைய செயல்களுக்கு அப்பாற்பட்டதை செய்கிற ஆண்டவர். எது நம்மளை சந்தோஷப்படுத்த போகுது, எது நமக்கு ஆனந்த மகிழ்ச்சியை கொடுக்க போகுது என்றால் கர்த்தருடைய செயல்கள். உமது செயல்களினாலே நீர் எங்களை மகிழ்ச்சியாக்கினீர். ஆமென். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்திலே புலம்புகிறார்கள். அங்கே யாத்திராகமம் 14 அதிகாரத்திலே தேவன் இதை எப்படி செய்ய போகிறார்னு தெரியலையேன்னு பயப்படுறாங்க. ஏன்னா அவர்கள் புறப்பட்ட பயணம், அவர்கள் எதையோ எதிர்பார்த்து வந்தது அவர்களுக்கு நடக்கவில்லை. 430 வருஷம் அடிமைத்தனம். கானான் தேசத்தின் ஆசீர்வாதம் பெருசு. இதை விட்டுட்டு அதை போறதுக்கு கர்த்தர் கூட்டிட்டு வராரு. ஆனால் இப்படிதான் கொண்டு போவாருன்னு யாருக்கும் தெரியாது. கரெக்டாக கடலுக்கு பக்கத்தில் கொண்டு போய் விட்டுட்டாரு. இவ்வளோ நாள் புலம்புனாங்க, இப்போ கொஞ்சம் அதிகமாக புலம்புறாங்க. என்ன ஆண்டவரே,
எங்களை எதுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க, ஏன் இந்த வழியாக நடத்துகிறீங்க, எதுக்காக இந்த பக்கமாக கொண்டு வந்தீங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சில நேரத்தில் நம்மளை நடத்திட்டு வர்றது நமக்கு புரியவே புரியாது. நமக்கு கேள்வியாக இருக்கும், கர்த்தர் ஏன் இதை அனுமதிச்சார், ஆண்டவர் ஏன் இதை தந்தார், ஆண்டவர் ஏன் இதோட இணைச்சார், ஆண்டவர் ஏன் இந்த வழியை திறந்தார், ஆண்டவர் ஏன் நம்மளை இதுக்குள்ளே கொண்டு போனார், என்னன்னு தெரியலையே. ஆரம்பத்தில் இருந்தே குழப்பமாக தான் இருக்குது, ஆரம்பத்தில் இருந்தே பிரச்சனையாக தான் இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க, ஆரம்பம் குழப்பமாக தான் இருக்கும், ஆரம்பம் பிரச்சனையாக தான் இருக்கும். ஆனால் முடிவு மகிழ்ச்சியாக இருக்கும், ஆனால் முடிவு ஆரவாரமாக இருக்கும், ஆனால் முடிவு ஆர்ப்பாட்டமாக இருக்கும், ஆனால் முடிவு சந்தோஷமாக இருக்கும். கர்த்தருடைய செயல்கள் யாருக்கு தெரியும் வழி இங்கே இருக்குன்னு? ஒருத்தருக்கும் தெரியாது. செங்கடலில் நிற்கிறாங்க, கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க போயிடுவோமா, திரும்ப போயிடலாமா, கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க விட்டுட்டு வந்துட்டான். அவன் என்ன சொல்லுவான், செத்தாங்கே செத்துருவோம், திரும்பி மட்டும் போகக்கூடாது, இங்கேயே நம்ம நின்று விடுவோம். கர்த்தர் ஒரு வழியை திறந்தார். சமுத்திரத்திலே பாதைகள் திறக்கப்பட்டது. ஜனங்கள்லாம் சந்தோஷமாக போகிறாங்க, ஜனங்கள்லாம் மகிழ்ச்சியாக உள்ள போகிறாங்க. இதை பார்த்த பார்வோனின் சேனைகளையும் கர்த்தர் அங்கே இருக்க விடலை. எழுமுங்கடா ஆண்டவரே கிளப்பி விடுறாரு. எகிப்தில் இருக்கிற சத்துருக்களை கர்த்தர் கிளப்பி விடுறார். சில நேரத்தில் ஆண்டவரே கிளப்பி விடுவார். ஆமென். ஆமாம். அப்போ புரியாது நமக்கு. அப்போ தான் 50 நாள் ஜெபம் முடிச்சிருப்போம், அவன் கிளம்பிடுவான். அப்போ தான் 21 நாள் ஜெபம் முடிச்சிருப்போம், சும்மா இருந்தவன் கிளம்பிடுவான். நீங்கள் நினைப்பீங்க அப்போ 21 நாள் ஜெபம், அப்போ 50 நாள் ஜெபம் வேஸ்ட்டா, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணேன்னு வேஸ்ட்டா? வேஸ்ட் இல்லை, அதுதான் பூஸ்ட்டு. வேலை நடக்கும், கர்த்தரே கிளப்பி விடுவார் சில நேரத்தில். ஆமேன் சொல்லுங்க. அவனும் பாருங்க கூப்பிடுறான், எல்லாரும் வாங்கடா போவோம், எல்லாரும் போவோம், குதிரை ரதங்களோடு எல்லாரும். கர்த்தர் திறந்த வாசலுக்குள்ள அவனும் வர்றான். இவங்களுக்காக திறக்கப்பட்ட வாசலுக்குள்ள கர்த்தரே கொண்டு வர்றார். நடு வழியில் வந்த உடனே வசனம் சொல்லுது, ரதங்களும் குதிரைகளும் கலண்டு போயிட்டான். அது வீலெல்லாம் என்ன செஞ்சிட்டான், கலண்டு போயிட்டான். குதிரை சொல்லுது, இனிமே என்னால் ஓட முடியாது நடுக்கடல்ல. அல்லேலூயா. எல்லாம் தாறுமாறா போகுது. ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க, ஆண்டவர் தம்முடைய செயல்களை உங்களுக்காக விளங்க பண்ணுவார். எனக்கு யாரும் இல்லையே, நான் தனியாக இருக்கிறேனே, எனக்கு சத்துருக்களின் கிரியைகள் அதிகமாக இருக்குது, பிரச்சனையின் நடுவில் வாழ்கிறேனே, இதிலிருந்து எப்படி வெளியே வரப்போகிறேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தாப்பா அவனை பின்னால் துரத்திட்டு வர சொல்லியிருக்கேன். ஏன்னா உனக்கு விடிவு காலம், அவனுக்கு எல்லாம் அடங்கி போகிற காலம். ஒரு காரியம் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், இந்த மாதம் சத்துருக்களின் கிரியைகள் அடங்கி போகும். இனி அந்த இரைச்சல் உன் காதில் கேட்காது, இனி அந்த சத்தம் உன் காதில் கேட்காது, அந்த நிபச்சொல்லுகள் உன் காதில் கேட்காது. இத்தனை வருஷம் உன்னை வேதனைப்படுத்தினார்களே, இத்தனை வருஷம் தலகுனிய வச்சாங்களே, இத்தனை வருஷம் அநேக காரியங்களிலே ஆமென் நீ விழுந்து கிடக்கும் பொழுது சந்தோஷப்பட்டார்களே, உன்னுடைய நிலைமையை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார்களே, இனி அது இருக்காது, இனி அந்த சத்தம் கேட்காது. உன்னை தான் கர்த்தர் மகிழ பண்ண போகிறார், உங்களைத்தான் கர்த்தர் சந்தோஷப்படுத்த போகிறார். உன் புலம்பல் ஆனந்த களிப்பாக மாறப்போகிறது. எதி நிமித்தம்? எதினால்? கர்த்தருடைய செய்கைகளினால். 15 அதிகாரத்தில் வரும்பொழுது பாட்டு வந்துட்டு, 15 அதிகாரத்தில் பாட்டு. முந்தின அதிகாரத்தில் என்ன பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோன்னு தெரியாமல் திகைத்து நின்ற போது தேவனுடைய செயல். 15 அதிகாரத்தில் பாட்டு. எப்படி? தம்புரு, கீத வாக்கியம் எல்லாம் எடுத்து எப்படி பாடினாங்களாம், நடனத்தோடு பாடினாங்க. அப்பா, சந்தோஷம் வந்தாச்சுன்னா நம்ம பாட்டு பாடு, கையை தட்டு அப்படின்னு சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. மகிழ்ச்சி இருந்தால் நம்ம பாட்டுக்கு ஆராதிச்சுக்கிட்டே இருப்போம். நமக்குள்ள மகிழ்ச்சி இல்லாததுனால தான் வேகமாக கை தட்டுறோன்னு உத்து பார்க்குறோம், இவனுக்கு இன்னைக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்குறோம். நல்லா ஆராதிக்கிறவங்களை உத்து பார்க்குறோம். ஏன் ஆராதிக்க முடியலன்னா நமக்குள்ள நெருக்கம், நமக்குள்ள பிரச்சனை, நமக்குள்ள கவலை. எந்த நேரத்திலும் இதை செய்யுங்கள், இப்படி பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது. நீங்களே ஆட்டோமேட்டிக்காக தேவனை ஆராதிக்க ஆரம்பிச்சிடணும், கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிடணும். அல்லேலூயா. ஆமாம், உள்ளத்துக்குள்ள மகிழ்ச்சி இருந்தால் வெளியில் அந்த மகிழ்ச்சி பிரதிபலிக்கும். அதனால எழுதியிருக்கு, சந்தோஷமாக இருக்கிறவன் சந்தோஷமாக இருக்கட்டுமா. சந்தோஷமாக இருக்கிறவன், அதான் நான் சொன்னேன்ல, அந்த பழமொழி சொல்லும் பொழுது எல்லாரும் சொன்னீங்க, ஆனால் நான் வசனம் சொல்லும் பொழுது ஒருத்தரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. பார்த்தீங்களா? இது வசனம், இது பழமொழி இல்லை. சந்தோஷமாக இருக்கிறவன் சங்கீதம் பாடக்கடவன்.
சங்கீதம்னா என்னது? நம்ம பைபிளில் 150 சங்கீதம் இருக்கா? சங்கீதம்னா என்னது? பாட்டு. அல்லேலூயா. ஒரு பாட்டுக்கு ஒரு ராகம் இருக்கு, ஒரு பாட்டுக்கு ஒரு தாளம் இருக்கு. அது முறைப்படி கற்றுக்கொள்ளும் பொழுது அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஒரு 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 கன்வென்ஷனில் போயிருக்கேன், பாட்டு பாடியிருக்கேன். பாட்டு முடித்து ஆராதனை முடித்து கீழே வந்தவுடனே ஒருத்தர் கேட்டார், என்னை பார்த்து கேட்டார், இது என்ன ராகம் அப்படின்னு கேட்டார். எனக்கு பொதுவாகவே ஒரு நாலேஜ் தான், ஆனால் எனக்கு சங்கீதத்தை குறித்து ரொம்ப அறிவுலாம் கிடையாது. நான் கேட்டு எனக்கு தெரியல அப்படின்னு. இது என்ன ராகம்னு தெரியாமலாம் பாட்டு எழுதுனீங்க அப்படின்னாரு. எனக்கு ராகம் தாளெல்லாம் தெரியாது இல்லையா. நான் ஜபத்தில் உட்காந்துருப்பேன், கீபோர்டை வச்சுருப்பேன், ராகம் வரும், பாட்டு பாடுவேன், எழுதுவேன், பாடிடுவேன் அப்படின்னு. இது கல்யாணி ராகம் அப்படின்னாரு. கல்யாணி ராகம் அப்படின்னாரு. அப்போ தான் எனக்கே தெரியுது இந்த பாட்டுக்கு இதுக்கு ஒரு ராகம் இருக்கு, இதுக்கு பேர் கல்யாணி. ஒரு பாட்டுக்கு ஒரு தாளம் இருக்கு சொல்லுவாங்க, இது ஆதி தாளம் அப்படிம்பாங்க. இதெல்லாம் நடைமுறையில் இருக்கக்கூடிய காரியம். ஆனால் இந்த பாட்டுக்கு சந்தோஷம் இருந்துச்சா நீங்கள் இந்த தாளத்தையோ இல்லை ராகத்தையோ நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம், நீங்கள் பாடிக்கிட்டே இருக்கலாம். உங்கள் இருதயம் தேவ சந்தோஷத்தினால் நிறைந்திருக்கும் பொழுது, உங்கள் இருதயம் மகிழ்ச்சியினால் நிறைந்திருக்கும் போது வாயில் புது பாட்டு வந்துக்கிட்டே இருக்கும், துதியின் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த மாதம் முழுதும் உங்கள் வாயில் இருந்து என்னதான் வரணும்? துதி, துதி, பாடல். வீட்டுக்குள்ளே சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நான் எப்போமாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் வருவேன், அப்படி கேட்பேன், தோத்துரும். அப்போ சத்தம் கேட்கணும். ஆமே, உன்னதமானவர் என்ன பார்த்துட்டே பாடக்கூடாது, தோத்துரும். நம்ம மகிழ்ச்சி இருந்தால் நமக்கு பாட்டு தானே வரும். இப்போ அற்புதம் நடந்துட்டு பார்த்தீங்களா, ஆண்டுடைய செயல்கள் நடந்துட்டு பார்த்தீங்களா, பாட்டு வரும். யாரோ பாட சொன்னாங்களா இவங்கள? நீங்கள் சொல்லுங்கள், பாட சொன்னாங்களா? இப்பொழுது நாம் ஒரு பாடலை பாடுவோம் அப்படின்னு யாராவது சொன்னாங்களா? இல்லை மோசே தான் ஜனங்களை பார்த்து எல்லாரும் ரெடியாக இருங்க, இப்போ நம்ம ஒரு பாட்டு பாட போகிறோம் அப்படின்னு சொன்னாரா? பாட்டு வந்துட்டு இருக்கிற தாளத்தை எடுத்தான், அடித்தான், ஆட ஆரம்பித்தான். ஐயோ, இவ்வளவு மகத்துவமான காரியங்களை செய்தவரை எப்படி பாடாமல் இருக்க முடியும்? இவ்வளவு அற்புதமான காரியத்தை செய்தவரை எப்படி துதிக்காமல் இருக்க முடியும்? நான் சொல்கிறேன், தேவனுடைய செயல்கள் உங்கள் இருதயத்தை மகிழ்ச்சியாக்க போகிறது. உன் புலம்பல் ஆனந்த களிப்பாக மாறும். ஆமென். இனி யாராவது உட்கார்ந்து இந்த மாதம் புலம்புனீங்க, தோத்துரும். என்ன செய்யணும் தெரியுமா? மகிழ்ச்சியின் பாடல். ஆமென். மகிழ்ச்சியின் பாடல். அதுக்காக புதுசாக பாட்டு எழுதி பாட வேண்டாம். தெரிஞ்ச பாட்டு பாடி சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே அப்படின்னு பாடுங்க. தோத்துரும். பால் அடுப்பில் வச்சுட்டு பொங்கி 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 வழியுதே அப்படின்னு கண்ணை மூடிக்கிட்டே பாடி பாலை தீத்துறப்படாது. பாஸ்டர் சொல்லியிருக்காரு, பாட சொல்லியிருக்காருன்னு. ஆமேன்னு சொல்லுங்க. பாடுங்க. புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். இந்த 5 மாதம் வீட்டுக்குள்ளே அதானே புலம்புனீங்க. இந்த 5 மாதம் ஏதானே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டே இருந்தீங்க. நடந்ததை தானே பேசுனீங்க, கடந்து போனதானே பேசுனீங்க. நான் நினைக்கலையே இந்த வருஷம் இப்படி இருக்குன்னு, இந்த வருஷம் இப்படி நடக்கும்னு நான் நினைக்கலையே, இந்த வருஷம் இப்படியெல்லாம் சம்பவிக்கும் நான் நினைக்கலேன்னு தானே பேசிகிட்டே இருந்தீங்க. இன்னையோடு அதை நிறுத்திடணும். இனிமேல் நீங்கள் பேச போகிறதெல்லாம் கர்த்தருடைய செயல்கள், நடந்த காரியங்களை குறித்து கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாய் தேவனை துதிக்க அவர் கிருபை கொடுக்க போகிறார். தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் நேபுகாத்நேச்சார் ஒரு பெரிய பொற்சிலையை நிறுத்தி எல்லாரும் அதை பணிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு சட்டத்தை பிறப்பித்த பொழுது எல்லாரும் பணிந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் 3 பேர் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. எல்லாரும் செய்கிறார்கள். ராஜாவை கனம் பண்ணணும்னா விழு, ராஜா சொல்றதை கேட்கணும் அப்படின்னா விழு, ராஜா ப்ரமோஷன் தரணும், ராஜா நம்மளை உயர்ந்த இடத்துல கொண்டு வரணும்னா அவர் சொல்றதை செய். எல்லாரும் எதுக்கு செய்கிறான்? ராஜாவுக்கு பயந்து செய்கிறான். ஒருவேளை யாரேனும் இதை செய்யாவிட்டால் எரிகிற அக்கினி சூளையிலே போடப்படுவார். அப்போ இவங்க வர்ஷிப்லாம் எப்படி இருந்தது? இவர் ஆராதனை எப்படி இருந்தது? ராஜாவை மேன்மைப்படுத்த, ராஜாவை கனப்படுத்த, இல்லைனா ஏதாவது நமக்கு நடக்குமே என்று அறிந்து இவர்கள் பணிந்தார்கள். ஆனால் இந்த பரிசுத்தவான்கள் பணியவில்லை. வேகமாக அந்த செய்தி போகுது ராஜாவுக்கு, ஐயா 3 பேர் மட்டும் விழமாட்டேங்கிறான், பணிந்து கொள்ளவில்லை, அந்த பொற்சிலையை வணங்கவில்லை, கீதம் நாகஸ்வரம் எல்லாமே ஏற்றப்படுது, ஆனால் அவன் செய்ய மாட்டேங்கிறான் அப்படின்னு ராஜாட்ட போன உடனே ராஜாவுக்கு கோபம் வருது. அது யாருடா?
எல்லாரும் செய்கிறான், இவன் செய்யவில்லை. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கிறவர்களுக்காக கர்த்தர் வைராக்கியம் கொள்ளுவார். விட்டு வந்த காரியத்தை, வேண்டான்னு சொன்ன காரியத்தை திரும்ப நம்ம செய்யக்கூடாது. ஆவியானவர் சொல்றாரு, கர்த்தரை நம்பி உறுதியாக நின்று பாருங்க, அவருடைய செயல்கள் மகா அற்புதமானவை. புரிஞ்சுக்கிட முடியல. இந்த 3 பேரும் வைராக்கியமா இருக்கிறாங்க. ராஜா சொல்றாரு, சூட்டை ஏத்து 7 மடங்கு அதிகமாக்கு, தூக்கி உள்ள போட்டுருங்க, பார்த்துக்கலாம் நடக்கிறத. இவங்க சொல்றாங்க, நீ நினைக்கிற, நீ சொல்ற என்னமோ நடந்துரும், இவன் கருகிருவான், இவன் செத்துருவான் அப்படி நீ நினைக்கிற. ஆனா நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அது எங்களுக்கு தெரியும். ராஜா, உமக்கு தெரியுமாவே? உமக்கு தெரியுமா? அவனுக்கு இன்னும் கோபம் வருது. என்னையே ஏத்து பேசுறியா? 7 மடங்கு சூடாக்கி தூக்கி போடு. ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க, அவர்களுக்கு எந்த சேதமும் வரவில்லை. 4வது ஒரு நபர் உள்ளோடு உலாவுகிறார். இவன் கேள்வி என்னன்னா, 3 பேரை தானே போட்டோம், 4வது நபர் யாரியா? தேவனுடைய சாயலுக்கு தேவதூதனுக்கு ஒப்பா இருக்கிறது. அப்போதான் அவன் யோசிக்கிறான், இவர்கள் தெய்வம் சாதாரணமானவர்கள் அல்ல, இவர்கள் தெய்வம், இவர்களை தப்புவிக்க வல்லவராய். ஆமென். கர்த்தருடைய செயல்கள். நான் சொல்கிறேன், வைராக்கியமாக நில்லுங்க. உலகத்தை விட்டு வந்துட்டீங்களா? இது வேண்டான்னு வந்துட்டீங்களா? இயேசு போதும் நினச்சிட்டிங்களா? ஆண்டவர் எல்லாவற்றிலும் எனக்கு உதவி செய்வார் நினைக்கிறீங்களா? சமுதாயத்தை கனப்படுத்தணும்னு விரும்பாமல் இயேசு எனக்கு போதும்னு வந்துச்சிங்களா? நின்றுருங்க கடைசி வரைக்கும். அவர் உங்களை கைவிட மாட்டார், அவர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார், அவர் உங்களை தூக்கி எறிய மாட்டார், அவர் உங்களை மறந்துட மாட்டார். வருவாரு. ராஜாவை பிரமித்து போய் நிற்கிறான். அவனுக்கு கோபம் வருது. போட்டு கொடுத்தவனு மேலே திரும்புகிறார். எவனாவது இந்த மாதிரி இனிமேல் செய்யணும்னு சொன்னால் உங்களை தூக்கி உள்ளே போட்டுருவேன்னு அந்த வசனம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது. அவர்களை பாபிலோன் தேசத்தில் உயர்த்தினார். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். மனுஷனை பிரியப்படுத்தும்படி வாழாதீங்க, ஆண்டவரை பிரியப்படுத்தும்படி வாழ்ந்து பாருங்க. ப்ரமோஷன் வரும். உனக்கு எந்த இடத்துல துரத்த நினைச்சாங்களோ அதே இடத்துல ப்ரமோஷன் வரும். எந்த இடத்திலிருந்து உன்னை வரட்ட நினைச்சாங்களோ அதே இடத்துல உன்னை மேன்மையாக வைப்பார். எந்த இடத்துல உன்னை தூக்கிடணும்னு நினைச்சாங்களோ அதே இடத்துல உன்னை தூக்கி உயர்ந்த இடத்துல கர்த்தர் வைப்பார். யாருக்கும் வராத ப்ரமோஷன் இந்த 3 பேருக்கும் வந்துச்சு. இந்த மாதம் சொல்கிறேன், சிலருக்கு சில ப்ரமோஷன் வரப்போகுது. அது உங்கள் வேலையில இருக்கலாம், அது உங்களை ஃபைனான்ஸ்லையாக இருக்கலாம். ஆமேன்னு சொல்லுங்கள். அது உங்கள் அதிகாரத்திலையாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தில் கர்த்தர் உங்களை ப்ரமோஷன் கொடுக்க போகிறாரு. அது எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல எனக்கு. ஆனால் இந்த மாதம் முடியும் போது சொல்லுவீங்க, கர்த்தர் 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் பண்ணினபடியே எங்கள் வாழ்விலே கர்த்தர் செய்தார். ஆமேன். ரொம்ப நாளாக இதே இடத்துல இருக்கிறேன், ரொம்ப நாளாக இப்படி இவ்வளோதான் சம்பளம் வாங்குறேன், ரொம்ப நாளாக இப்படி தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ஐயோ இதில் இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகவே முடியல நினைக்கிறீங்களா? கர்த்தர் செய்ய போகிறார். தேவனுடைய செயல்கள் மகிழ்ச்சியாக்கும். யாருக்கோ ஆண்டவர் செய்யலை, அவரை நம்பி நிற்கிறவங்களுக்காக கர்த்தர் செய்கிறார். இந்த காலையில் எத்தனை பேர் நம்பிக்கையோடு வந்திருக்கிறீங்க? அவருடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார். எது நம்மை ஆனந்த களிப்பாக மாற பண்ணும்? கர்த்தருடைய செயல்கள். எல்லாரும் எழும்பி நிற்போம். தேவனுடைய சமூகத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன், ஆமேன். இது புலம்புகிற காலம் அல்ல, இது மகிழ்கிற காலம். இது அழுகிற காலம் அல்ல, இது ஆனந்தத்தால் நிரம்புகிற காலம். எத்தனை பேர் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் செய்வார்னு விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே. எந்த வீட்டுக்குள்ள புலம்பல் இருந்ததோ அதே வீட்டுக்குள்ளே ஆனந்தம் வரப்போகிறது. ஆமேன். எந்த இடத்தில் புலம்பி நின்றீர்களோ அதே இடத்தில் உயர்த்தப்பட்டு நிற்க போகிறீர்கள். எல்லாம் சேர்ந்து ஆமென். எஸ், glory. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா
போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். சொல்லுங்க, ஆனந்த ஆமே. மேலானது உப்பேரன்பு உயிரினும் மேலானது. மேலானது உப்பேரன்பு உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம் ஆனந்த களிப்புள். எல்லாம் கைத்தட்டி நல்ல உற்சாகமாய். ஓ ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். தேவனே நீர் என் தேவன் தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே என் தேவன் தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கிறேன் உம் வல்லமை காண்கிறேன். சொல்லுங்க, வாஞ்சிக்கிறேன் உம் வல்லமை காண்கிறேன். உம் வல்லமை காண்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா சரிங்கப்பா ஏசையா. நன்றி. அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். எமேலா ஆனந்த களிப்புள்ள புகழ்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். நன்றி செலுத்துகிறோம். தேவன்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் உம்முடைய பாதத்தில் வந்து உம்மை உயர்த்த துதிக்க கிருபை கொடுத்தீர். 5 மாதங்கள் அற்புதமாய் புதிய மாதத்திற்குள்ளே கடந்து வருவதற்கு கர்த்தர் உதவி செய்தீர். புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவேன். தாவீதின் வாழ்க்கையில செய்தது போல எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதங்கள் உம்முடைய பிள்ளைகளை தொடரட்டும், சந்திக்கட்டும். தேவ கிருபை உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். இந்த வாரம் முழுவதும் இவர்கள் வேலைகள், தொழில்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதி. கிருபை உள்ள கரமுடைய பிள்ளைகளை தாங்கட்டும். ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அல்லேலூயா.